Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 to 7 வரைக்கும் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் வந்து வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த 2 மார்க் மட்டும் படிச்சிங்களா போதும். ஸோ இது ஓவராலாக லெசன் 1 to 7 சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு லெசனும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 2 மார்க்ஸ் இருக்குது. சில லெசன்லாம் வந்து 19, 20 2 மார்க் இருக்குது. ஸோ அதிலேருந்து நம்ம செலக்டிவாக 62 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். 60 2 மார்க்காக நினைக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடியது பப்ளிக் வரைக்குமே. இதில் நிறைய கொஸ்டின் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது பண்ணி படிச்சிங்கன்னா தான் கட்டாயம் வந்து பார்த்தா 3 2 மார்க் அட்டன் பண்ணி. ஏன்னா நம்ம பப்ளிக் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கொடுத்து 3 அட்டன் பண்ணுறோம். ஸோ அந்த 3 2 மார்க் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த 2 மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் நீங்கள் ஃபுல் மார்க்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சணும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். ஸோ இந்த 2 மார்க் பாருங்கள், கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் சொல்லணும். இந்த ஆன்சர் நீங்கள் அட்லீஸ்ட் சார் நான் வேறு கைடில் படிச்சிருக்கனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த கைடில் இருந்தாலும் இந்த கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ப்ளே? பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ப்ளே. அவ்வளோதான், அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் அதுதான். அஃப்ரைடுக்கு பதில் ஃபியர் போடலாம், ஃப்ரைட்டன் போடலாம், ஸ்கேர் போடலாம், இதனாலும் போடலாம். ஆனால் கான்செப்ட் பயம். வாட் டிட் த பேரண்ட்ஸ் டு வென் த யங் சீகல் ஃபெயில் டு ப்ளே? என்ன பண்ணாங்க? இஸ் பேரண்ட்ஸ் ஸ்கோல்டட் ஹிம், திட்டினாங்க, த்ரெட்னட் டு லெட் ஹிம் ஸ்டார் அந்த லெஜ்ன்ற கான்செப்ட்லாம் சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த 2 பாயிண்ட் எக்ஸாக்டாக இருந்தால் 2 மார்க். ஹவு டிட் த பேர்ட் ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளைங் ஃபார் த ஃபஸ்ட் டைம்? முதல்ல அந்த பறவை பறக்கும் போது என்ன ஒரு மான்ஸ்ட்ரஸ் டெரர் சீஸ் ட்ரீம், பயங்கரமான ஒரு பயம் ஏற்படுது. பட் தென் அட்டட் எ ஜாய்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக பறக்க ஆரம்பிச்சுது. ஸோ கொஸ்டின் மட்டும் குறித்து நீங்கள் வேறு கையில் படித்தாலும் பரவாயில்ல, அது இது பண்ணிக்கேன். டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். எதுவுமே கொடுக்கல. அது பறப்பறதுக்கான, அது ஆக்சுவலாக ஃப்ளை பண்ணுறதுக்கு தான் அதுக்கான பிளான் பண்ணுச்சு. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். வாட் மேட் த யங் சீகுல் கோ மேட்? என்ன பண்ணுச்சு? அந்த ஃபுட், த சைட் ஆஃப் த ஃபுட், அதுதான் எக்ஸாக்டான ஆன்சரே சொல்லுவோம். ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்கள். ஸோ த யங் சீகுல் வாஸ் ஸோ ஹங்க்ரி, ஹர் மதர் டிட் நாட் கம் நியர் டு ஃபீட் ஹிம். ஆக்சுவலாக த சைட் ஆஃப் த ஃபுட் த யங் சீகுல் கோ மேட்னு எழுதிக்கலாம். அந்த பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து வாட் ப்ராம்ப்ட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனல்? த மதர் சீகல் சோட் பீசஸ் ஆஃப் ஃபிஷ் டு த ஹங்க்ரி யங் சீகல். ஹங்க்ரி யங் சீகலுக்கு நேராக என்ன பண்ணிச்சோம்? ஃபிஷ்ஷை இது பண்ணிச்சு. பட் ஹி குட் நாட் ரீச் த ஃபுட். மேட் மைட் ஹங்கர் ஹி டைவ் அட் த ஃபிஷ். அது பசி மயக்கத்தில் இருந்தால் தான் டைவ் பண்ணிச்சு. இது 6th கொஸ்டின். 7th கொஸ்டின். ஹவ் வாஸ் த யங் சீகல் ஃபஸ்ட் அட்டம் டு ப்ளே? யங் சீகலோட ஃபஸ்ட் அட்டம் டு ப்ளே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. நமக்கே தெரியும்னா அது பயத்தின. த யங் சீகல் ஃபஸ்ட் அட்டம் டு ப்ளே வாஸ் ஏ ஃபெயிலியர் பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு. அந்த பயத்தினால ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. அதுக்கான கான்செப்டே வந்து என்ன? ஹி ஃபெயில் டு மஸ்ட் கரேஜ் டு ஃப்ளை. ஸோ ஹி ரன் பேக் டு த லிட்டில் வேர்ல்டுக்கு, அதோட இடத்துக்கு. ஸோ இதில் நம்ம இந்த ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கைட்லாம் படிக்கலாம். ஸோ அந்த கைடில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும், பப்ளிக்கில் ஃபுல் மார்க் வரும். ஸோ சார் நாங்கள் வேறு கைடில் படித்தோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளே சொன்னோம், 1000 கைடுக்கு மேலே இருக்குது. நிறையா வெர்ஷன், நிறையா பப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆனால் பப்ளிக் கீன்னு சொல்லும் போதுன்னா நம்ம வந்து டேரெக்டாக ஆன்சர் தான், அதுக்கான கான்செப்ட் இருந்தால் போதும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி பிடிஏவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டினை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இருக்கிற கொஸ்டின்ஸ் இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் வென் இட் லேண்டட் ஆன் த கிரீன் சி? என்ன நடந்தது? ஆக்சுவலாக ஃபஸ்ட் லெசன் ஒரு 10 2 மார்க்கே கொடுத்துருப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன், த யங் சீகல் லேண்டட் ஆன் த கிரீன் சி அண்ட் சாங்க் இன் டு. முதல் டைம் வரும்போது அது மூழ்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இஸ் பெல்லி டச் த வாட்டர், ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அதுக்கப்புறம் டச் பண்ணிச்சு, அது அடி வயிறு. அதுக்கப்புறம் மிதக்க ஆரம்பிச்சு, ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் 9th கொஸ்டின். How did parents support and encourage the young seagull brothers and sisters? என்னன்னா the parents supported and encouraged the young seagull brothers and sisters by perfecting them the art of flight. அது எப்படி பறக்கன்னு சொல்லி teaching them how to skim the waves, teaching them how to dive for fish. எல்லாமே பண்ணிச்சு. எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பறக்கணுன்றது சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். What was the first catch of the young seagull older brother? Herring was the first catch of the young seagull older brother. Herring தான் ஃபர்ஸ்ட். ஸோ இது நெக்ஸ்ட். அதுக்கு why did the young bird utter a joyful? ஸோ 11 2 மார்க் படிக்குமா சார்?
ஃபஸ்ட் லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அதனால் த யங் பேர்ட் saw his mother picking up a piece of fish towards him. அந்த பறவை தனக்காக உணவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கொண்டு வராங்கன்ற அதுதான் சந்தோஷம். லேட்டர் when he began to fly he uttered a joyful scream. இதுதான் இது 11 2 மார்க் நினைக்க வேணாம். இந்த 11ல் நிறைய கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் where was the author when he heard the noise? He was in the bathroom or the bathroom. ரொம்ப சிம்பிள். He was in the bathroom when he heard the noise. டைரக்டான ஆன்சர் பாத்ரூம் தான் இதுக்கு ஆன்சர். 13th 2 மார்க் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர். நரேட்டரோட நெய்பர் யார்? மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் மிஸ்ஸஸ் போர்ட்வெல். அவங்க 2 பேர் தான். ஸோ எக்ஸாக்டான ஆன்சர் எழுதிக்கலாம். மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் இஸ் ஒய்ஃப் வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர் எழுதலாம். அது மிஸ்டர் போர்ட்வெல் அண்டு மிஸ்ஸஸ் போர்ட்வெல் 2 பேர் எழுதினா போதும். ஸோ இந்த 2 மார்க்கை நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, நான் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மட்டும் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு 2 பேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பேஜஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ எப்போ படித்தாலும் இந்த 60 கொஸ்டின் இந்த 60லேருந்து நாமளே எக்ஸாக்டாக ஒரு 52 மார்க்ஸ் செப்பரேட்டாக கொடுக்குறேன். அந்த 52 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். ஷூராக வரக்கூடிய நீங்கள் வந்து ஆஃப் ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன், பப்ளிக் வரைக்குமே இந்த 2 மார்க் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டீம் ஏன்னா நம்ம வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, மோர் தென் 90+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் 7 லெசனுமே பார்க்கறது இந்த ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும். வாட் வாஸ் த கிராண்ட் ஃபாதர் வியரிங். அவங்களோட தாத்தா வந்து என்ன வியர் பண்ணிட்டான்? நமக்கே தெரியும் நைட் கேப், நைட் கவுன், லெதர் ஜாக்கெட், உள்ளன் பேண்ட். அந்த 4 தான் டைரெக்டாக உள்ளன் பேண்ட், லெதர் ஜாக்கெட், நைட் கேப், நைட் கவுன். அவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் ஆஃப் மார்க் ஈஸியாக எக்ஸாக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். அதுக்கான சென்டென்ஸில் ஃபார்மேஷன் இது என்ன வியர் பண்ணி தான் எழுத மட்டும் போதும். ஒய் டிட் ஹெர்மன் அண்ட் ஆத்தர் ஸ்லாம் த டோர்? பிகாஸ் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஆக்சுவலாக கோஸ்ட்டும் கிடையாது எதுவும். இந்த லெசனோட ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். அவங்கள கிராண்ட் ஃபாதர் தண்ணி குடிக்கிறதே கீழே வந்திருப்பார் தான். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டான பிகாஸ் ஆஃப் their fear பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். எக்ஸாக்டான ஆன்சர். வாட் woke up the mother? இதான் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 16th கொஸ்டின் கொஞ்சம் அப்படியே பாருங்கள். கம்பேரிசன் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் த நரேட்டர் அண்ட் இஸ் பிரதர் ஸ்லாம் த டோர் சடன்லி இட் ஒர்க் அப் த ஸ்லாமிங் அப் டோர்னு கூட எழுதலாம். எக்ஸாக்டாக எழுதுனா த ஸ்லாமிங் அப் த டோர் ஒர்க் அப் த மதர் அப்படி எழுதுனா அதுவும் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்லாமிங் அப் த டோர் ஒர்க் அப் த மதர். அந்த சத்தத்தினால தான் அவங்க அம்மா இருந்துருச்சாங்க. இது 16th கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துக்கணும். வாட் இஸ் த நரேட்டர் திங் த அன்யூசல் சவுண்ட் வாஸ்? அந்த அன்யூசல் சவுண்ட் என்ன அவன் நினச்சாருன்னா நிறைய கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் அவர் நினச்சது எதை பற்றி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா த நரேட்டர் தாட் த அன்யூசல் சவுண்ட் இஸ் ஃபாதர் ஆர் இஸ் பிரதர் ராய். அப்பாவாக இருக்கும் அல்லது வந்து அவனோட பிரதர் ராய் வந்திருப்பான் அப்படின்னா. லேட்டர் அதுக்கப்புறம் என்ன லேட்டர் இ ஃபெல் தட் இட் வாஸ் எ பர்க்லர் ஆர் எ கோஸ்ட். அதை திருடனாக இருக்கலாம் இல்லை கோஸ்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பார். இதுதான் செகண்ட் கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய 17th 2 மார்க். அடுத்த கொஸ்டின் 18th ஒன் ஹூ யூஸ் ஜித்தர் அண்ட் ஹவ். அதாவது ஜித்தர் என்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் த நரேட்டர் கினியா பிக். அதுதான் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிச்சு. த நரேட்டர் ஸ்பெட் கினியா பிக் யூஸ் ஜித்தர். இட் யூஸ் டு ஸ்லீப் ஆன் இட். அது எதுக்காக யூஸ் பண்ணிச்சு? தூங்குறதுக்காக யூஸ் பண்ணிச்சு. அதுதான் கான்செப்ட். 18th 2 மார்க். 19th கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் லெசன் போகிறோம். ஹூ இஸ் தாரா தாரணி? ஆஃப்டர் ஹூம் வாஸ் த செயில் போட் நேம்டு? தாரா தாரணி வாஸ் த செகண்ட் செயில் போட். இது நமக்கே தெரியும். தாரா தாரணி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் இந்தியன் நேவி. இதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்கள். அடுத்த கான்செப்டில் கொடுத்துருக்கிற பாயிண்டில் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து த போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தாரணி டெம்பிள் ஆஃப் ஒடிசா. கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஒடிசா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளோட பேர் தான் தாரா தாரணி சொன்னால். ஆக்சுவலி சேவியர்ன்ற கான்செப்டில் தாரணினா போட் அந்த கான்செப்ட் நீங்கள் அந்த பாயிண்ட்டு சேர்த்து 2 பாயிண்ட் 2 மார்க் 2 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பார்த்துருக்கோம் வித் ஆன்சர்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன். இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா அது போதும். மற்றபடி நீங்கள் டேரெக்டாக ஆன்சர்ஸ் நமக்கு வந்து எந்த கையினாலும் படிக்கலாம். கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். ஸோ இது லாங் வீடியோவாக தான் இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் லெசன் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். நிறைய ஸ்டூடெண்ட் 2 மார்க் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்காகவே நம்மளுடைய சேனல் வந்து இதை நமக்கு நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரா தாரணி. தாரா தாரணி இந்தியன் நேவல் ஷிப் வெசலோட தாரா தாரணி மெனு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, நான் கன்வென்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நான் கன்வென்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது
பாருங்கள். ரினூவபிள் எனர்ஜி கலெக்டட் டேட்டா ஓஷியன் அண்ட் வேவ் மெரின் பொல்யூஷன் எல்லா டேட்டாஸும் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம எக்ஸாக்டான வேர்டு மட்டும் எடுத்து கொடுத்தோம். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன்? சர்க்கம் நேவிகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் டைம் கேட்டிருக்காங்க. டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்டு. நல்லா கவனிங்க. சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ் டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்டு இன் எ ஷிப். கடலில் பயணம் மேற்கொள்கிறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம் நேவிகேஷன் சொல்லுவோம். விச் ஃபேக்டர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இந்த எக்ஸ்பெடிஷன் மேற்கொள்ள என்ன ஃபேக்டர் வந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஆன்சர் தி என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் யூ. எல்லா இந்த உலகம் இந்த நம்மளோட நாடு நம்ம இந்தியாவே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும் சார். தி டிசைடட் டு ஷோ விமன் எம்பவர்மெண்ட் டு த. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விமன் எம்பவர் பெண்களோட சக்தி வெளிப்படணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் சொன்னாங்க. இதுதான் ஃபேக்டர், இதுதான் காரணியாக இருந்தது. நாரி சக்தி விமன் பவர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த 3 பாயிண்ட்டுமே இது கம்பேரிசன் பண்ணி எழுதுறதுக்காக கொடுத்துருக்கேன். அது இது கொஸ்டின் நம்பர் 22. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். வாட் டஸ் ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஐஎன்எஸ்வினா இந்தியன் நேவல் ஷிப் வெசல். இந்தியன் நேவல் ஷிப் வெசல் ஆகுது. இதுதான் லாஸ்ட் இயர் 3rd லெசனில் கேட்ட 2 மார்க். அடுத்து வென் டிட் த க்ரூ ஸ்டார்ட் அண்ட் ரிட்டன் தேர் ஒயாஜ்? அந்த ஆக்சுவலாக உங்களை ஜேர்னி ஒயாஜ்னு ஜேர்னி சொல்லுவாங்க. ஒயாஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடித்தாங்க அப்படின்னா ஸ்டார்ட் வந்து 10/9/2017 கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ண 21 May 2018. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 254 days வந்து ட்ராவல் பண்ணாங்க படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனிங்? அவங்களோட பேசிக் ட்ரைனிங்கை எங்கே இது பண்ணாங்க? த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் இன்வாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ இது டேரெக்டாகவே எழுதிக்கலாம். 25th 26 பாருங்கள். ஹூ மென்டர் த க்ரூ? அந்த டீமை வந்து யார் மென்டர் பண்ணி யார் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க, யார் கோச்சாக இருந்தாங்க அப்படின்ற கான்செப்ட் ஆன்சர் வந்து கமாண்டர் திலீப் டோண்டே மென்டர் த க்ரூ. திலீப் டோண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த க்ரூ அந்த 6 மெம்பர்ஸ் வந்து வர்த்திகா ஜோஷி அவங்க டீமை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கான்செப்டில் இது வரைக்கும் இது பண்ணிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா 26 2 மார்க் பார்த்துனா வித் ஆன்சர்ஸோட. ஸோ அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது ரிமைனிங் 4th லெசன் 5th லெசனில் இருக்க அந்த லெசனோட 2 மார்க் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மார்க் வந்து அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட்டமே வருதுன்னா அந்த மிட்டம் வந்தாலும் இந்த கொஸ்டின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லெசன் 5 and 6 இந்த வீடியோவில் இருக்கிற 2 மார்க்கை படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள். வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் ஃபார் சன்யால்? இது 4th லெசன். அதாவது சன்யாலுக்கு என்ன ஆஃபர் இது லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்ட கொஸ்டின் 4th லெசனில். அந்த சம் ஆஃப் 150 ஆதித்யா ஆஃபர் சன்யால் சம் ஆஃப் 150 rupees 150 ரூபா அந்த சில்வர் மெடலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இது 27th. 28 ஹவு டிட் சன்யால் ஷோ தட் ஹி ஹேட் எ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அவரோட சுயமரியாதை காட்டுற என்ன செயல் பண்ணால் ஒவ்வொரு நாளும் நாகன் அங்கிளோட டீ ஷாப் போனால் சாப்பிட்ட டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. By paying money for his tea and biscuit in the tea shop, it showed சன்யால் செல்ஃப். ஆக்சுவலாக சன்யால் அந்த அவர் பே பண்ணுவதுக்காக சொல்கிறேன். வென் டிட் ஆதித்யா லீவ் த லோக்கல் ஸ்கூல் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்? அவ்வளோதான். ஸோ பாருங்கள் அப்படியே கம்பேரிசன் பண்ணும்போது என்ன ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் எக்ஸாம் ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ்டு த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன். அவர் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் முடிச்ச உடனே அங்கேருந்து கிளம்பிடுறார். அதுதான் கான்செப்டில் கொடுத்துருக்கோம். இது 29. 30 பாருங்கள். வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யால்? சன்யால் டெய்லி ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணும்போது அதுக்கான கான்செப்ட் பாருங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே ஆன்சரோடு கொடுத்துருக்குறோம். கம்பேரிசன் பண்ணும்போது சன்யால் வென்ட் டு த டீ ஷாப். டீ கடைக்கு போவார். ஏரியா டீ அண்ட் பிஸ்கெட் தேர். அதாவது டீ அண்ட் பிஸ்கெட் தான். இ நெவர் ஃபெயில் டு பே பண்ணாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட் கட்டாயம் பே பண்ணிட்டு வருவார். இதுதான் 32 மார்க். இன்னும் 32 மார்க் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. 31st நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின். வாட் டிட் ஆதித்யா விசிட்? ஆதித்யா என்னென்னலாம் விசிட் பண்ணார், எங்கெங்கெல்லாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்பெனி ஆதித்யா விசிட்டட். ஆதித்யா என்னென்ன விசிட் பண்ணார் பாருங்கள். அந்த ஸ்டோரி ரீகால் பண்ணிங்கன்னா ஈஸி ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து எங்கே போனால் நாகன் அங்கிள் டீ ஷாப்னா ஸ்கூலு, ஜோகோஸ் கபிராஜ் ஹவுஸு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சசங்கா சன்யாலை போயிட்டு மிஸ் பண்ணுவார். அதான் இஸ் ஓல்ட் ஹவுஸ், இஸ் ஓல்டு ஸ்கூல், இஸ் ஓல்ட் ஹவுஸ், நாகன் அங்கிள் டீ ஷாப், ஜுவல்லரி ஷாப், ஜோகேஸ் கபிராஜ் ஹவுஸ். இவங்க எல்லா இடத்துக்குமே போவார். இது வந்து 31st 2 மார்க். 32 பாருங்கள். ஊவர் ஆதித்யாஸ் ஆன்செஸ்டர். ஆதித்யாவோட ஆன்செஸ்டர்ஸ்னால் முன்னோர்கள். அவர்கள் முன்னோர்கள் யாருன்னா ஆதித்யாஸ் ஆன்செஸ்டர் வேர் ஜமீன்தார். அதாவது முன்னோர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க? ஜமீன்தாராக இருந்தாங்க அப்படின்றதான். ஸோ ஓவராலாக இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஓவராலாக 6 2 மார்க் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 2 மார்க் நான் திருப்பி சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நம்ம ஆன்சரோட கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கைட்னாலும் படிங்க. ஆனால் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிங்க.
படிங்க, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ 32 வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 5th லெசன் 6th லெசன் 7th லெசன்லாம் இருக்குது. ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணிவிட்டு இதை நம்ம கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கக்கூடியது 4th லெசன் கண்டினியூஸும் 5th லெசன் கான்செப்ட்டில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். லுக் அட் தட் 33rd. இது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா 2 மார்க் நீங்கள் புரியுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்டிக்? அட்டிக்கோட கண்டிஷன், அந்த அட்டிக் எப்படி இருந்தது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அட்டிக் ஆக்சுவலாக இந்த ரொம்ப நாள் கழிச்சு போன இந்த வால் ஆஃப் அட்டிக் அட் கிரம்பிள்டு டவுன், ரொம்ப உடஞ்சி ரொம்ப மோசமாக இருந்தது. இட் ஹேட் பீன் த வாஸ்ட் ஹிட் பை த விண்ட் அண்ட் வெதர். காற்றாலையும் மழையாலையும் ரொம்ப வந்து சேதமடைந்தது. த ஃப்ளோர் வாஸ் ஸ்ட்ரென் வித் ட்விக் ஸ்ட்ரா அண்ட் பீச் அண்ட் ட்ராப்பிங், எல்லாம் புறாவோட எச்சங்கள் எல்லாம் கொப்பாண்டி போன மாதிரி இருந்தது. வாட் வாஸ் த கண்டிஷன்? தட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த அட்டிக். அடுத்து ஒய் வாஸ் த அட்டிக் a ஃபேவரட் பிளேஸ் ஃபார் த சில்ட்ரன்? அட்டிக் என்று குழந்தைகளின் ஃபேவரட். நாமளே சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கான பொருளை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கக்கூடிய இடமா தான் வந்து அட்டிக் வச்சிருப்போம், பரன்னு சொல்லுவோம். த அட்டிக் வாஸ் எ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் பிகாஸ் தே சீம்ஸ் டு பி இன் எ வேர்ல்ட் ஆஃப் தேர் ஒன். அவங்க உலகமே அங்கே தான் இருக்குது, அவ்வளோதான். எக்ஸாக்டாக இதை மட்டும் எழுதினா போதும், இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடான பாயிண்ட் எழுதணும். இது வரைக்கும் 4 லெசன் பார்த்துட்டோம். அடுத்து 5th லெசன், ஹூ இஸ் கிம்? கிம்ன்றவங்க யார்? Kim is assistive technology at Alisa School. She introduced drag and dictate software to Alisa. அவ்வளோதான், நல்லா பாருங்கள். Kim is assistive technologist at Alisa School. Second point, she introduced a new technology to disabled student or director சொல்லுவேன், Alisa கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க. 2 பாயிண்ட் எழுதிக்கங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 36th, how does Kim help Alisa? அதாவது கிம் எப்படி ஆலிசாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மேம் அப்படின்னு சொன்னால், she introduced drag and dictate software to Alisa by introducing drag and dictate software. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கான்செப்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட் ஒன் மோர் பாயிண்ட் எடுக்கும் போது என்னன்னா, இட் ஹெல்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீச் ஸ்பீச் தான் வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுச்சு. இது வந்து 36th 2 மார்க். அதுக்கப்புறம் பாருங்கள் 37. கொஸ்டின் நம்பர் 37, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர்நெட் டு த காமன் மேன்? அதாவது இன்டர்நெட்டோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பெனிஃபிட் அமைக்க தெரியும், நிறைய பெனிஃபிட். இன்டர்நெட் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டு ஆக்சஸ் டு ஆல் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டு கம்யூனிகேட் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். டெக்னாலஜி சரியான விதத்தில் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒன் கேன் சென்ட் மணி டு ஃபாரின் கண்ட்ரி டு ரிசர்வ் டிக்கெட் ஃபார் தேர், எதனாலும் பண்ணலாம். டு ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு, மணி சென்ட் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண ஒன் மோர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டு பே பில்ஸ், டு அப்ளை காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம ஒரு 2 மார்க் பார்த்துருக்கோம். ஸோ இது பப்ளிக் வரைக்கும் இந்த 2 மார்க் வரைக்கும் நம்ம கோ த்ரூ பண்ணுறதுனால ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே. அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு வாங்க. இந்த ஆன்சர் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பாக உங்களுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் இப்போ லெசன் 5ஓட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். 5th லெசன் வந்து நமக்கு செகண்ட் மிட் டர்ம் இருக்கிறதுனால இதில் நம்ம கொடுத்துருக்க 2 மார்க்கை கட்டாயம் படிங்க. அடுத்து ஹவு மெனி பீப்புள் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி? அதாவது இந்த கொஸ்டின் பப்ளிக்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் வந்து டிசபிலிட்டியால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணால், அக்கார்டிங் டு 2011 சென்சஸ்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2.21% இந்தியாஸ் பாப்புலேஷன் ஆர் டிசேபிள். 2.21% வந்து நம்மளோட பாப்புலேஷன் டிசேபிளாக இருக்கிறாங்க. அவ்வளோ எக்ஸாக்டான சார். வாட் டிவைசஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்? டேவிட் வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு எந்த டிவைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது? ஸ்விட்ச் சிஸ்டம், எக்கோ 2 அண்ட் வித் எக்கோ பாயிண்ட், ஆக்டிவ் கண்ட்ரோலர், ஏஏசி டிவைஸ், லிபரேட்டரி கம்யூனிகேஷன் டிவைஸ். தீஸ் ஹெல்ப்ஸ் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன். இது எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுச்சு டேவிட் வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்கள். விச் டிவைஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர்? ஆக்டிவ் கண்ட்ரோலுக்கு என்னதுன்னா, டேவிட் கண்ட்ரோல் டெலிவிஷன், ப்ளூரே, மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே. ப்ளூரேக்கு பிஎல் யூ தான் போகணும், இ போட்டுறாதீங்க. இது ஃபஸ்ட் கேட்டகரியில். அடுத்தது மியூசிக் பிளேயர்ஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங் அண்ட் ஆக்டிவ் கண்ட்ரோலர். இந்த கொஸ்டின் நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 40. அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப் ஆலிசா ஓவர் கம் அ டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீச் இன் டைப்பிங்? ஆக்சுவலாக ஆலிசா வந்து பார்த்தோன்னா என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க? ஆலிசா யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இதில் பார்த்தோம், ட்ராகன் டிக்டேட் சாஃப்ட்வேர். ஸோ அடுத்த கான்செப்டில், இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இட் டைப்ஸ் வேர்ட்ஸ்
ஆன் ஆலிசா ஸ்க்ரீன் வென் ஷீ ஸ்பீக். இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அது வேர்ட்ஸை நம்ம டைப் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஸ்பீக் பண்ணும்போது வேர்ட்ஸாக வந்து பார்த்து ஸ்க்ரீனில் அதை வச்சு ஈஸியாக படிச்சுக்கிட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 42. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டஸ் டேவிட் கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட்? அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண? லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான் யூஸ் பண்ணார். இட் யூசஸ் ஃபார் இஸ் வெர்பல் கம்யூனிகேஷன். டேவிட் யூஸ் பண்ணது லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸு. ஆலிசா யூஸ் பண்ணது வந்து ட்ராகன் டிக்டேட்ஸோட. இ கண்ட்ரோல் வித் இஸ் ஐ மூமெண்ட், கண்ணோட மூமெண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணார். இது 42. நெக்ஸ்ட்டு 43rd கொஸ்டின் நம்பர் 43rd பாருங்கள். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? இப்போ 6th லெசன் போக போகிறோம். இன்னும் ஜஸ்ட் 2 lessons தான் இருக்குது. கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார்? France was sorry for not learning his lesson. Mr. Hamel was moving out of his village the following day. ஸோ இதனால் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் வாஸ் சாரி ஃபார் நாட் லேர்னிங் ஹிஸ் லெசன். அவ்வளோதான் டேரக்டாக எழுதப்போ. ஸோ இந்த கேட்டகரி ஒரு 6 2 mark வித் ஆன்சர்ஸ் தான் போகணும். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த கொஸ்டின் புரிஞ்சால் தான் நீங்கள் படிக்க முடியும். அதுக்காக தான் வேர்ட் பை வேர்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 6th லெசன் 5 and 6 வந்து பார்த்தா செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். செகண்ட் மிட் டர்ம் போர்ஷனுக்கே நிறைய 2 marks கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 2 mark கிட்ட படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ்லேயே செகண்ட் மிட் டர்முக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதில் படித்தா போதும். அடுத்து வென் அண்ட் ஹவு டிட் மிஸ்டர் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு கிளாஸ்? எப்போ அவரோட கிளாஸ்க்கு வந்து பார்த்து ஃபேர்வெல் கொடுத்தாருன்னா வென் த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12 மிஸ்டர் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு த கிளாஸ். 12 மணி சர்ச் கிளாக் சர்ச்சில் வந்து பார்த்து சவுண்ட் கேட்டோன்னே பிட் ஃபேர்வெல் கொடுத்தா. அவ்வளோதான். இ ரோட் விவாலா ஃப்ரான்ஸ் அந்த பிளாக் போர்ட். இ டோல் த ஸ்டூடெண்ட் டு லெட் தம் கோ. ஆக்சுவலாக போர்டில் எழுது விவாலா ஃப்ரான்ஸ் அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ், நீடோடி வாழ்க அப்படின்ற மாதிரி. இது வந்து 44. 45 பாருங்கள். Why did Mr. Hamel blame himself? Mr. Hamel actually M. Hamel தான். அவர் வந்து ஏன் தண்ணி M. Hamel asked France to water his flowers. அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்ற சொன்ன ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கல. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஹாலிடே வென் யூ வாண்டட் டு கோ ஃபார் ஃபிஷிங் போகிறதுக்கு ஹாலிடேலாம் கொடுத்தார் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். இது வந்து 45. அதில் ஒன் மோர் பாயிண்ட் சொன்னால் லிட்டில் ஃப்ரான்ஸ் குட் நாட் ஸ்டடி ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி. இதுதான் முக்கியமான பாயிண்ட். யூ வாஸ் நாட் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ப்ராப்பர்லி. கரெக்டாக லேர்ன் பண்ணல. அதுதான் அவருக்கு வருத்தமாக இருந்தது. இது கொஸ்டின் நம்பர் 45. 46 பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? புல்லட்டின் போர்டுனா என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. புல்லட்டின் போர்டு மீன்ஸ் நமக்கே தெரியும் நோட்டீஸ் போர்டு. அப்போ ஆல் த பேட் நியூஸ் சச்சஸ் எல்லா தவறான செய்திகள் எல்லா செய்தியுமே இருந்தது. என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது த லாஸ்ட் பேட்டில், த டிராஃப்ட், த ஆர்டர் ஆஃப் கமாண்டிங் ஆஃபீஸர், என்னென்ன கடைசி போர் நடந்தது, என்ன அவங்களோட என்ன சொல்கிறதுனா வருத்தகரமான செய்திகள், கமாண்டிங் ஆஃபீஸரோட ஆர்டர் எல்லாமே இருந்தது. ஹவு மெனி இயர்ஸ் ஹேட் மிஸ்டர் ஹேமல் பீன் இன் த வில்லேஜ்? நிறைய டைம் கேட்டோம். 40. நான் திருப்பி சொல்கிறேன். FOURTY போடுறாதீங்க, அது 40. நான் சொல்ல 40 FORT. யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சுடர் விளக்கான தூண்டுகோல் தேவைன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியும் விட்டுறாதீங்க. 40 FOURTY போட FORTY தான் போடணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் 48. அதர் தென் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ப்ரெசன்ட் இந்த கிளாஸ்? ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேறு யாரெல்லாம் அந்த கிளாஸில் இருந்தால்? த வில்லேஜ் பீப்புள் ஒருத்தர், ஓல்டு ஹாசர், த ஃபார்மர் மேயர், த ஃபார்மர் போஸ்ட் ஆஃபீஸர், செவரல் அதர்ஸ். நிறைய பேர் வந்து மிஸ்டர் ஹேமலோட லாஸ்ட் லெசனை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் வந்து இது பண்ணிக்கணும். இத்தனை வருஷம் 40 வருஷமாக ஒரு டீச்சர் ஒரே ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் அசம்பிள் ஆகிருப்பாங்க. இது 6th லெசன். நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் 2 மார்க் தான் இருக்குது. அப்படியே கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கறதுனால இங்கிலீஷ் பொறுத்தன வரைக்கும் நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் படித்து எழுதி பாருங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் எவ்வளோ நாள் படிக்கிறேன் ஆனால் எழுதி பார்க்க மாட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்டாயம் வரும், எழுதி பாருங்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 49. ஒய் டிட் M. Hamel சே இட் வாஸ் த லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன்? ஏன் அவர் வந்து லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன் சொன்னார்? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் ஹஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்செக் அண்ட் லொரைன். ஆக்சுவலாக ஜெர்மனில் இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து அது பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்செக் லொரைனில் வந்து ஜெர்மன் தான் சொல்லிக் கொடுக்கணும். த நியூ மாஸ்டர் வுட் கம் த நெக்ஸ்ட் டே. நான் அடுத்த நாள் வரப்போகிறாரு. அதனால் M. Hamel என்ன சொன்னார்னா, இட் வாஸ் த லாஸ்ட்டு
ஃப்ரெஞ்ச் லெசன் சொன்னார். இது 49. அடுத்து 50. வாட் வேர் த வேரியஸ் திங் தட் டெம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் திஸ் டேஸ் அவுட்டோர்ஸ்? இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் உருவாக்கும் போது கிரியேட் பண்ணது. வார்ம் அண்ட் பிரைட் அவுட்டோர்ஸ் ரொம்ப முக்கியமாக நல்லா கவனித்து பாருங்கள். வார்ம் அண்ட் பிரைட் அவுட்டோர், சோப்பிங் ஆஃப் த பேர்ட்ஸ், ட்ரில்லிங் ஆஃப் த ப்ரூசியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியஸ் திங்ஸ் சொல்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51. வாட் டிட் மிஸ்டர் ஆமல் சே அபவுட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்? ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை பற்றி மிஸ்டர் ஆமல் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் ஆமல் செட் தட் த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். இட் வாஸ் த கிளியரஸ்ட் லாங்குவேஜ். இருக்கிறது ரொம்ப கிளியரான மோஸ்ட் நம்மளோட தாய்மொழி நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெஞ்ச் வாஸ் மோஸ்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இந்த உலகத்திலே சிறந்த மொழி வந்து அவங்களோட தாய்மொழி தான் சொல்லுவோம். தாயும் தாய்நாடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அதுக்கப்புறம் நம்ம 7th லெசன் கடைசி யூனிட்னா ஒய் டிடன்ட் த லேண்ட் லேடி கால் த டாக்டர்? லேண்ட் லேடின்னு சொல்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹட்சன். ஹோம்ஸ் டிட் நாட் அலோவ் த லேண்ட் லேடி டு கால் எ டாக்டர். ஷி டிட் நாட் வாண்ட் டு டிஸ்ஒபே ஹோம்ஸ். அதனால் அவங்க வந்து அவர் வேணான்னு சொன்னார் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்ஸ்? எப்படி அவர் ரொம்ப சிக்காக இருந்தார் அப்படின்ற கான்செப்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ எப்படின்னா பாஸ்ட் 3 days எதுவுமே சாப்பிடல. ஷெர்லாக் ஹோம்ஸ் டிட் நாட் ஈட் ஃபார் 3 days அண்ட் he did some மேக்கப் டு லுக் சிக். அதாவது அவர் அந்த யாருன்னா கல்வர்டன் ஸ்மித்தை பிடிக்கிறதுக்காக, ஆக்சுவலாக நமக்கே தெரியும் கல்வர்டன் ஸ்மித்தை பிடிக்கிறதுக்காக தான் அது மாதிரி இருப்பார். 54. ஒய் டிடின்ட் ஹோம்ஸ் லெட் வாட்சன் எக்ஸாமின்? வாட்சன் ஏன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அலோவ் பண்ணலாம்? ஏன்னா உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன். ஆக்சுவலி ஹோம்ஸ் வாஸ் நாட் சிக் சார். ஆக்சுவலாக ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து சிக்காக இல்லை, உடம்பு சரியாதில்லை, நடிச்சிட்டு இருந்தார். ஒருவேளை வாட்சன் அவரை போய் எக்ஸாமின் பண்ண கண்டுபிடிச்சிடுவாங்க. ப்ரெட்டண்டட் டு பி ப்ரெட்டன் நடிக்கிறது டு சால்வ் எ மர்டர் கேஸ். ஸோ இட் டிட் நாட் லெட்ஸ் வாட்சன் எக்ஸாம். என்ன மர்டர் கேஸ்? விக்டர் சீவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித் வந்து கில் பண்ணி எதுக்காகனா சொத்துக்காக ஆசைப்பட்டேன். ஸோ அவனை பிடிக்கணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் சீவேஜோட இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்வர்டன் ஸ்மித்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவார். அதுதான் ஸ்டோரி. ரொம்ப சூப்பரான ஸ்டோரி தான் டையிங் டிடெக்டிவ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பாட்டு. ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த எல்லா 2 மார்க்கும் உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 55வது கொஸ்டின். ஹூ அரெஸ்டட் கல்வர்டன் ஸ்மித்? வாட் வார் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட்? யார் அரெஸ்ட் பண்ணாங்க? கல்வர்டன் ஸ்மித் அவர் தான் வந்து கல்பிரட்டு. ஸோ யார்? இன்ஸ்பெக்டர் மார்டன் அரெஸ்டர் ஸ்மித். இன்ஸ்பெக்டர் மார்டன் தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஸ்மித். எதுக்காகனா விக்டர் சீவேஜை கொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணி கில் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்மித் வாஸ் மர்டர் ஆஃப் ஹிஸ் நெஃப்யூஸ் விக்டர் சீவேஜ். ஹி அட்டெம்ப்டட் டு மர்டர் ஹோம்ஸ். அது மட்டும் இல்லாத ஷெர்லாக் ஹோம்ஸ் கொலை பண்ணுறதுக்காக வந்து அவன் வந்திருப்பான். அதுக்கு ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? கல்வர்டன் ஸ்மித் அப்படின்ற யார்? அவர் ஒரு பிளான்டர். ஆக்சுவலாக வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது கல்வர்டன் ஸ்மித் கவனிங்க. மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் இஸ் எ பிளான்டர். ஹி லிவ்ஸ் இன் சுமத்ரா ஐலாண்டில் இருந்தார். இஸ் எ கல்பிரட். ஹி கில்ட் விக்டர் சீவேஜ் ஃபார் த ப்ராப்பர்ட்டிக்காக கொண்டு வருவான். இப்போ இருக்க சூழ்நிலை நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ 57 பாருங்கள். ஒய் டிட் ஹோம்ஸ் ப்ளீட் வித் ஸ்மித்? ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஸ்மித்துக்கிட்ட ஏன் கல்வர்டன் ஸ்மித்துக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, ஹோம்ஸ் ப்ரிட்டண்டட் டு பி அ சீக்ரெட் எ ட்ரிக் டு இன்டியூஸ் ஸ்மித் டு கன்ஃபெஸ் த ட்ரூத் அபவுட் இஸ் நெஃப்யூஸ் மர்டர். யார்? விக்டர் சீவேஜ் எப்படி இறந்தான் அப்படின்றது இவன் தான் கொண்டான் அந்த கத்தி வச்சு, ஐவரி பெரிய ஒரு ஐவரி நைஃப் வச்சு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ளீட் பண்ணார். அதுக்கு 58. ஹூ வாஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன்? Why was she worried? Mrs. Hudson was the landlady of Sherlock Holmes. ஷெர்லாக் அவர் வாழ்ந்துட்டு இருந்த வீடோட லேண்ட்லேடி தான், ஹவுஸ் ஓனர் தான். ஷி worried about his அவரோட உடல்நிலையை நினச்சி அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க. பிகாஸ் ஹோம்ஸ் டிட் நாட் டேக் ஃபுட் ஆர் ட்ரிங்க் ஃபார் 3 days. லாஸ்ட் 3 நாள் எதையுமே சாப்பிடல. எக்ஸாக்டான வேர்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். 58வது கொஸ்டின். 59வது பாருங்கள். ஒய் டிட் ஹோம்ஸ் வாண்ட் ஸ்மித் டு ட்ரீட் ஹிம்? ஆக்சுவலாக ஒய் டிட் நல்லா கவனிங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணணும். ஹோம்ஸ் தாட் தட் த ஸ்மித் வாஸ் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ நியூ வெல் அபவுட் த டெட்லி டிசீஸ். அந்த டெட்லி டிசீஸ் அவர் மட்டும் தான் தெரியும். ஸோ யூ வாண்டட் ஸ்மித் டு ட்ரீட் ஹிம். அதனால் வந்து அவரே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணார். அது டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு வந்தாங்க. 60வது கொஸ்டின். ஹூ டிட் வாட்சன் சி வென் யூ என்டர் த ரூம்? ஆக்சுவலாக வாட்சன் வந்து யார் வந்துன்னா வாட்சன் சார் த பட்லர் வென் யூ என்டர் த. ஆக்சுவலாக கல்வர்டன் ஸ்மித்தோட ரூமுக்கு போவார். அங்கே போகும்போது நீங்கள் ஒரு சிலர் கல்வர்டன் ஸ்மித் கூட எழுதலாம். அதுக்கு ஆன்சர் நீங்கள் ஸ்லாஷ் போட்டு செகண்டாக கல்வர்டன் ஸ்மித்தையும் பார்த்தாரு, அதையும் எழுதிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆன்சருமே இது கரெக்டாக தான் வரும். அவரோட ஹெல்ப், அவரோட பணியால் தான் முதல் ஓவராலாக இந்த 62 மார்க் சார். 62 மார்க் எப்படி சார் படிக்கிறது? வேறு வழி இல்லைப்பா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வருஷம் பப்ளிக் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக 3 2 மார்க் தான் எழுத போகிறோம்.
3 2 மார்க்குக்கு புக் பேக்லேருந்து கேட்டு ஒரு 2 மார்க் வந்து புக் இன்சைடில் அவங்களே ஓனாக விச் மந்த் இஸ் நோன் அஸ் மகா மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நமக்கு எதாவது ஓனாக கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அதுக்காக தான் உங்களுக்காகவே 90 எடுக்கணும், 95 ப்ளஸ் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காகவே நாம் உங்களுக்கு இந்த 2 மார்க் கேட்டகரிக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ, இது மோர் தென் ஒரு 25 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணது உங்களுக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் பார்த்தா கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஒன்ஸ் செகண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks.